Title sponsor Sunland. Pisipisippillada Sunland Sunflower Oil. Presented by Maridam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco. Shirts and trousers. Sri Murugan Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி. நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி. படம் செம்மையாக இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேறு லெவல் படம். நிஜமாக ஆனால் நல்ல திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சஸ்பென்ஸ்னால் விஜயகாந்த் சார் வந்தது நல்லா இருந்தது ஏஐ மூலயமா. அதுவும் இல்லாமல் ஆக்ஷன்ஸு விஜயகாந்த் சார் அவரே வந்து ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. ஒன்று சூப்பராக இருந்ததுண்ணா. எதுலேயும் குறையே கிடையாது. எஸ்கே கேமியா கூட நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லலாம். த்ரிஷா வந்து ஆடும்போது சரியான வைப்புண்ணா. த்ரிஷா மேம் வந்து ஆடும்போது சூப்பரான வைப்பு. கிளைமேக்ஸில் நான் வந்து விராட் கோலி ஃபேனு இருந்தாலும் டோனி பார்க்கும்போது அந்த ஒரு இதுவில் நல்ல வைப்பு இருந்ததுண்ணா. இது சொல்ல முடியல. மங்காத்தாக செஞ்சுட்டு அஜித்துக்கு செஞ்சுட்டு தளபதிக்கு தான் பண்ணுறாரோ எல்லாம் ஒரு இதுவில் இருந்தாங்க. ஆனால் தளபதிக்கு சூப்பராக பண்ணிட்டாரு. குறையே கிடையாது. ஒன்று கூட சூப்பராக பண்ணிட்டார் தளபதி. எல்லாம் கடைசி இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அண்ணனுக்கு வேறு மிஸ் பண்ண. ஆனால் இந்த லாஸ்ட்டு முன்னாடி படம் நல்லா கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கடைசி படமும் கொடுத்துட்டா சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு யுவன் பிஜிஎம் தான் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்குது. சூப்பராக பண்ணிட்டாரு ப்ரோ வருது. அப்புறமா கடைசியில் மங்காத்தா பிஜிஎம் போட்டாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? சேப்பாக் சீன் தான் ப்ரோ கலக்கிட்டானுங்க. பேச கூட முடியல, தொண்டை வலி இது ஃபுல்லாக கட்டின்னு இருந்தேன் நான். எப்படி சொல்கிறது, சின்ன வயசு தளபதி அப்புறமா நல்ல கொஞ்சம் வயசான தளபதி அப்படி தான் காமிச்சாங்க. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கட்சியில் தான் பார்த்தா சஞ்சய்ன்ற பேரில் தளபதி வராரு. ஜீவன் நினைக்கிறேன், ஜீவன்ன்ற பேரில் தளபதி வராரு. சூப்பர் ப்ரோ. கட்சியில் பார்த்தா இது மிஷினில் இந்த தளபதி வராரு. மங்கமாக இருந்துச்சு ப்ரோ. படம்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் எல்லாமே செம்மையாக இருக்குது ப்ரோ. எல்லாம் ஒரு சீன்ஸ் அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே எல்லாரும் கை தட்டி ஜாலியாக பார்க்குறாங்க. செம்மையாக இருக்குது படம். வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத படம் ப்ரோ. இதுலேயோ எவ்வளோ ஹைப்பில் இருந்தோம், ஒன்றுமே இல்லாத படம். அது நல்லா பல்ப் வாங்கி வச்சோம். இது அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உண்மையை சொல்ல போனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் படம் போனேன். சரி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது படம். பிரசாந்த்லாம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. தெரிக்க விட்டாங்க, தேட்டரே மாஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. பிரபுதேவெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவெல்லாம் ஒரு வில்லனிசம் பண்ணுறீங்க. நீ படத்தில் பாருங்க, படம் பயங்கரமாக இருக்குது. மட்டை பாட்டில் ஒருத்தர் த்ரிஷாவோட ஆடிருப்பாங்க. உண்மையிலே படம் பாட்டு சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. ஆக்சுவலாக நான் பாட்டு பார்க்கும்போது ரொம்ப என்னடா பாட்டு நினச்சேன். ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது அவர் யாருன்னு நிரூபிச்சார். உண்மையிலே சூப்பராக இருக்குது. எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. எங்கே அதிகமாக கத்துறதுனா லாஸ்ட் சீனே தோனி ரெஃபரன்ஸு, அப்புறம் தலை பிஜிஎம் மங்காத்தா பிஜிஎம் போட்டாங்க. அங்கே தான் தேட்டரு ப்ரோ. எனக்கு பிடிக்கும் ப்ரோ. சிவகார்த்திகேயன் அதுக்கு நான் தளபதி ரேஞ்சில் கொண்டு போக முடியாது ப்ரோ. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வயசானா என்ன, ஸ்காடை விட்டு போனால் என்ன, படத்தை விட்டு போனால் என்ன, நாங்கள் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். அவ்வளோதான். அதான் நாங்கள் சொல்லுவோம் ஒரே வார்த்தையில். அவ்வளோதான். சத்தியமாக இல்லைங்க. வெங்கட் பிரபுலாம் காமிக்கல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு வெங்கட் பிரபு. கேமியோஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நான் எதுவும் ரிவீல் பண்ண போல. நீங்களும் ஸ்பாய்லர் தயவு செஞ்சு இனிமேல் ரிவீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். அது எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணட்டும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லைங்க. அப்படின்னு கொடுத்துருந்தாரா? நான் இன்னும் ரிவ்யூலாம் எதுவுமே பார்க்கலங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட சைட்லேருந்து ஒரு தோனி ஃபேனாகவும், ஒரு விஜய் ஃபேனாகவும், ஒரு சினிமா ஃபேனாகவும், ஒரு வெங்கட் பிரபு ஃபேனாகவும் நான் என்ன சொல்கிறேன்னா, படம் வந்து 3 மணி நேரம் போனது தெரியல. ப்ளஸ் 100 தான் மார்க்ஸ். ஏன்னா வெங்கட் பிரபு நம்மள எல்லாரும் இப்படி என்டர்டெயின் பண்ணாரு நம்மளாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. கரெக்டாக. ஏன்னா ஒரு ப்ரமோஷனும் எதுவுமே நடக்கல. பட் ஆனால் இங்கே இந்த படத்தில் ஃபுல்லாகவே ப்ரமோஷன் மாதிரி தாங்க இருக்குது படமே. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். இது ஷுவராக ஒரு பெரிய பட்ஜெட் அடிக்கும். டெஃபினட்டாக பெரிய ஒரு கலெக்ஷன் பார்க்கும். அது மட்டும் தெரியும். அண்ட் ஹவுஸ்ஃபுல் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் யாருக்குமே நிறைய பேர் கிடைக்கலன்னு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு ஒரே ரிக்வஸ்ட், ஸ்பாய்லர்ஸ் ரிவீல் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். எடுத்துக்கோங்க, நீங்கள் வீடியோவில் எடுக்கிறீங்கன்னா எடுங்க, அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் அதை போடாதீங்க எங்கேயுமே. அதை ஒவ்வொருத்தரும் வந்து கிறிஸ்பாக அந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் தியேட்டரில். ஏங்க டான்ஸ் தாங்க இருக்கிறதுலே பாஸ்க விஜய்ட்ட நீங்கள் லியோலே பார்த்துருப்பீங்க. கத்தி எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவர். எல்லாத்துலேயுமே அவர் தாங்க டான்ஸ் பக்கா பண்ணிட்டாரு. ஸ்பார்க் சாங்லேருந்து மட்ட சாங்லேருந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஏங்க அந்த என்ன பாட்டுங்க, விசில் போடு யூயோ ஸ்டார்டிங்லேயே போட்டாரு பாருங்க வெங்கட் பிரபு. தியேட்டரில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரா? வருத்து அந்த சாங். தலைனா எந்த தலையை சொல்றீங்க நீங்க? அஜித் சார், தோனி சார். ஆமா, 2 பேரும். ஆமா. ஐயோ ஏங்க தளபதி விஜய்க்கு வந்துட்டு எந்த பிஜிஎம் போட்டாலுமே செட் ஆகுங்க. அவ்வளோதான். இந்த தோனி சாருக்கு நீ சிங்கம் தானே போட்ட மாதிரியோ தோனி சார் எந்த ஒரு ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரே ஒரு வார்த்தைங்க, மங்காத்தா பிஜிஎம் விஜய் சாருக்கு பக்காவாக செட் ஆகுது. ப்ளஸ் ஒரு டைலாகுமே தோனி ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்குது. இந்த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் கொடுத்த டைலாகு. அப்புறம் வந்து சிங்கம் படுத்துருச்சு அப்படின்ட்டு வில்லன்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அப்போ வந்து சிங்கம் இறங்கிருச்சு அப்படின்னு விஜய் அப்படியே காட்டுவாங்க, அப்படியே தோனியும் காட்டுவாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது சத்தியமாக தோனியை ரெஃபரன்ஸ் பண்ணியும் இந்த சீனை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். செம்மையாக ஃபுல்ஃபில் இருக்குது. மோர் தென் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். மாஸ் வெங்கட் பிரபு ரொம்ப தேங்க்ஸ். 3 மணி நேரம் போன மாதிரியும் தெரில. இப்போ வந்து எல்லா 3 hours படமுமே லேகாக இருக்குது. சீன்ஸை டிலீட் பண்ணுறது நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு சீனும் எடுக்க மாட்டான். டெஃபினட்டாக சொல்கிறேன். 3 மணி நேரம் டெய்லி போடுவான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கும். தளபதி தான், எஸ்கே தான். ஸோ அவரும் வருவார் இன்னும்
இப்போ தளபதி அரசியலுக்கு போயிட்டாருன்னா அடுத்து எஸ்கே வருவார். ஆனால் ஒரு ஹிண்ட் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கவே அடிக்காது எந்த ஒரு பார்ட்டுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், எதை நோக்கி ட்ராக் பண்ணுறாங்கன்னு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் லாஸ்ட் சீன் செம்ம வைப்பில் இருக்கும். நிறைய இது பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் தசாவதாரத்தில் கமல் பண்ண மாதிரி இதில் லைக் வேறு மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தவங்களோட ரோலே பண்ணியிருந்தாங்க. லைக் விஜயகாந்த் அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் அவரெல்லாம் பார்க்க முடியாத ஸ்க்ரீனில் நினைக்கிறப்போ இப்போது அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணது செம்மையாக இருந்துச்சு. அவங்க வேறு லெவல் சைக்கோ லெவலில் இருந்துச்சு. லைக் நெகட்டிவ் ரோலுக்கு ஒர்த்தாக வச்சுருந்தாங்க. எங்கே ஒரு இடத்துலையுமே வந்துட்டு என்ன இது அப்படின்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த ரோல் பிளேயர் இருந்துச்சு. டான்ஸ் சொல்லவே வேணாம், அதுவும் இளைய தளபதி டான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் தளபதி கொடுக்கல அவ்வளோ பெருசாக, பட் இளைய தளபதி டான்ஸு சூப்பராக இருந்துச்சு. லைக் அந்த பட்டை அப்படின்ற ஒரு சாங்கில் செம்ம ஃபைட்டுமே எல்லாமே செம்மையாக தான் இருந்துச்சு. எதுவுமே அங்கே வந்து லூப் ஹோல் இருக்கிற மாதிரியே சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் செம்ம. சிவகார்த்திகேயன் வந்த சீனும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டு அந்த கிரவுண்டில் வச்சுருந்த சீனும் செம்மையாக இருந்துச்சு. செம்ம வைபிங் வேறு லெவலு. அவர் குழந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இன்னும் 2 பேருமே நல்லா இருக்குங்க. விஜய் ஆஸ் யூஷுவல் விஜயோட மாஸ் நல்லா இருக்குது. அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. விஜயகாந்த் இது செமையாக இருக்குது. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நாங்கள் நடுவில் எப்பயோ வரும்னு நினச்சோம். நல்லாயிருக்கு. சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நல்லாயிருக்கு. பெஸ்ட் ஃபிலிம் தல ராக்ஸ். படம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ஃபேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அப்பா விஜய் தான். எது புரியல? சூப்பர். விஜய் ஃபேன் தான், எப்பவுமே பிடிக்கும். அப்படிலாம் இல்லை, விஜய் அல்டிமேட் இல்லைங்களா? அதனால் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி மூவி. நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் அப்படி ஜாலியாக போனீங்கன்னா தளபதிக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்தது. என்ன அவர் தொடர்ந்து நடித்தா நல்லா இருக்குமேன்ற ஃபீலிங் தான். பட் மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கேப்டன்லாம் காட்டுறாங்க, ரொம்பவே நல்லா. கேப்டன் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஈவன் அவங்க வாய்ஸ் கூட ஏலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தளபதி வந்து பயங்கர மாசா, இது வந்து ஆஸ் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜானராக இருக்குது இந்த படம். ஆமாம், ஆக்சுவலி நம்ம ட்ரெய்லரில் அந்த சாங்கில் பார்த்த விஜய் ட்ரெய்லரில் பார்த்தது நம்ம எல்லாருக்கும் சூப்பராக பார்த்தது இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா இது வேற ஒரு வெர்ஷனில் தருவோம்னாங்க. ஆனால் இது அதை விட நல்ல வெர்ஷனில், ட்ரெய்லரை விட இது நல்லா, ரொம்ப நல்ல. ஆக்சுவலி அதை விட இதில் என்ஹான்ஸ் பண்ணி தியேட்டரில் ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் இருந்த மாதிரியோ இல்லை சாங்கில் இருந்த மாதிரியோ இல்லை, மூவியில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா சிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஒரு கரெக்டான ஒரு அந்த வைப்ல இருக்கு. ரீப்ளேஸ்மெண்டால் நோ வே. ஏன்னா தளபதி யாராலையும் ரீப்ளேஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவர்தான். ஸோ தளபதி கண்டிப்பா அவருக்கு பிராண்ட், அவ்வளவுதான். தளபதினா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆமா, நிறைய அவரோட மூவிஸ் ரெஃபரன்ஸே நிறைய இருக்கு இதுல. ஸோ நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, பட் ஆனால் நிறைய மூவிஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க. அவர் அரசியல் போனாலும் பரவாயில்ல, அவரோட மூவிஸை கண்டினியூடாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அவர் மக்களை என்டர்டெயின் பண்ணுறது ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, நிஜமாக சொல்லுவேன். செம்ம ட்விஸ்ட் ஆக்சுவலாக மிஸ் பண்ணாதீங்க. ஹைலைட்லாம் சொன்னோம்னா ஸ்பாய்லர் ஆகிடும் ப்ரோ. வந்து பார்த்துட்டு வைக்கலாம் எல்லாரும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலி சொல்லணுன்னா 3rd டைம் பார்க்குறேன். ஸோ அதனால் படம் சூப்பராக இருக்குது. நேற்று 2 தடவை பார்த்தேன், இன்னைக்கு காலைல ஒரு தடவை. ஸோ அதனால் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு காலைல ஈவன் வெங்கட் பிரபு கூட ட்வீட் போட்டு சொன்னேன், படம் நல்லா இருக்குது, ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. லேக்லாம் இல்லை, 3 hours போகிறதே தெரியாது, ஃபாஸ்ட் பேஸாக இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. மெயினாக சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. ஸோ படம் எங்கே லோவாகுதோ அங்கெல்லாம் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால படம் லேக் ஆகலை. கேமியோ நல்லா இருக்குது, நிறையா சர்ப்ரைஸ் கேமியோஸ் இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் 3வது தடவை பார்க்குறேனே, அதனால் பிடிக்கும். தளபதியை 3 கேரக்டரில் பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. 3 மணி நேரம் போகுது. டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதான் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் இந்த இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு 45 minutes 50 minutes கொஞ்சம் லேக்காக தான் போகுது. நடுவில் அப்பப்போ இந்த ட்விஸ்ட் வரப்போ கொஞ்சம் மேலே ஏறிட்டு அப்புறம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் ஒரு சில பாட்டுலாம் தூக்கியிருந்தாங்கன்னா டியூரேஷன் கம்மியாக இருக்கும். அப்புறமேட்டு ஒரு சில சீன்ஸ்லாம், ஃபேமிலி சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு தேவையில்லாதெல்லாம் நிறையா வச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த தோனி வந்தப்போ, அப்புறமேட்டு ஸ்டார்டிங்கில் விஜயகாந்த் வந்தப்போலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ. அந்த பிஜிஎம் போடும்போதெல்லாம் வருத்து ப்ரோ. அதெல்லாம் தளபதி என்ட்ரி தான் நினச்சே பார்க்கல. நான் கூட வேறு ரோலாக வருவார்னு நினச்சேன். விஜயகாந்த் மாஸ்க் கழட்டிகிட்டே வரும்போது ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ட்விஸ்டான என்ட்ரியாக இருந்தது. டான்ஸ்லாம் வருது ப்ரோ. தளபதி டான்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஸ்பார்க்காக இருக்கட்டும், ஃபஸ்ட் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே விசில் போடல. டான்ஸ்லாம் வருது தான் ப்ரோ.
முடியாது தான் ப்ரோ நினைக்கிறேன். அதாவது தளபதி எடுத்து யாராவது பிடிக்குமா, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வரலாம். Title sponsor Sunland. பிசுபிசுப்பில்லாத Sunland Sunflower Oil. Presented by Maradam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco. Shirts and trousers. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி, நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி.